திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திடலான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் கேட்கிறேன், இதுக்கு பேரு பட்ஜெட்டா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கடையா? திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும், அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாம கண்டன கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் என்று சொல்வதை விட நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மிகவும் வேதனையோடு அந்த மனநிலையோடு இந்த கூட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவால, உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். மாநிலங்களுக்கு திட்டங்களை தந்து வளரணும் என்ற நினைப்பே பாஜகவுக்கு வராது. மதவாத அரசியல் மூலமா மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு அறுவடை செஞ்சு காலத்தை ஓட்ட நினைக்கிறாங்க. ஒன்றிய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வெளியிடப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை வெற்று அறிக்கையாக இருக்கு. ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதுவும் இல்லை. திருக்குறளை மேற்கோள் காட்டினா போதும் தமிழ்நாட்டை ஏமாத்திடலான்னு நினைக்கிறாரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்போ புதுசா தெலுங்கு கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். நாடு என்றால் வெறும் மண் அல்ல, அது மக்கள் தான் என்பதை அப்பாராவ எழுதின அந்த கவிதையோட பொருள். அந்த மக்களுக்காக என்ன அறிவிச்சாங்க? எதுவும் இல்ல. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீள் லேதுன்னு சொல்லுவாங்க. பேருதான் பெரிய பேரு, ஆனா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேரு என்னவோ ஒன்றிய பட்ஜெட், இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட். ஆனா எதுவும் அதுல இருக்காது. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார்னு சொல்றாங்க.
பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல. வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். இதுக்கு பேர் பட்ஜெட்டா? நான் கேட்கிறேன், இதுக்கு பேர் பட்ஜெட்டா? உங்களுடைய மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டு நான் இதோடு விடுகிறேன். அத மாநிலங்களுக்கு நிதி தராத ஒன்றிய அரசு கடன் தருது. அது வட்டி இல்லாத கடனா? வடக்குல நடக்கிறது ஆட்சியா இல்ல வட்டி கிடையா? அப்பா தன் பிள்ளையோட படிப்புக்கு உடைக்கு உணவுக்கு பணம் தராம கடன் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கொடுத்தா அதுக்கு பேரு குடும்பமா? கேட்போமா மாட்டோமா? மாநிலங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி செய்கிற ஒன்றிய அரசானது மாநிலங்களுக்கு நிதி வழங்காம கடன் தரேன்னு சொல்றதுக்கு பேர் ஆட்சியா? இதுதான் கூட்டாட்சியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்படித்தான் சொல்லுதா? சட்டப்படி ஆட்சி செய்றீங்களா இல்ல உங்க இஷ்டப்படி ஆட்சி செய்றீங்களா? இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஏன்? தமிழ்நாடுனா பாஜகவுக்கு பிடிக்கலையா? பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்கள் வாழுகிற மாநிலம்னு நிதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய பாஜக அரசுக்கு நான் சொல்றதெல்லாம், நீங்க நிதியை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் நாங்க நீதியை அடையாம விட மாட்டோம். நீங்க வேணும்னா வஞ்சிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆனா நாங்க வாழ வைக்கிறவங்க. மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டுழியங்களை அநியாயங்களை சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தாதான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.